ஒரு மகான் ஒரு ஊர் வழியே சென்று கொண்டிருக்கிறார். அது சரியான வெயில் நேரம். பசி தாகம் களைப்போடு ஒரு மரத்தடியில போய் அமர்கிறார். அப்போது அங்கே கிராமத்தார் ஒருவர் வருகிறார். இந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒருவர் வருகிறார். மகான் அருகே வந்து தன்னிடம் இருந்த தண்ணீர் குவளையிலிருந்து நீர் கொடுக்கிறார். பிறகு தன்னிடம் இருந்த உணவையும் அவருக்கு கொடுக்கிறார். அப்பா, எனக்கு பசி மிகுதி, அதனால் உன்னுடைய உணவு முழுவதையும் நான் சாப்பிட்டு விடுவேன், பரவாயில்லையா? அந்த கிராமத்திலிருந்து வந்தவரிடம் மகான் இப்படி கேட்டார். அவர் சிரித்தபடியே, ஐயா, அதனால் என்ன, எடுத்துக்கொள்ளுங்கள், அன்போடு சொல்லுகிறார். அவர் கொடுத்த உணவால் திருப்தி அடைந்த மகான் தன் பையில் இருந்த 2 தங்க மோதிரங்களை எடுத்து அவருக்கு அன்பாக கொடுத்தார். தாகத்தோடு இருக்கிறேன், பசியோடு இருக்கிறேன், களைப்பாக இருக்கிறேன் என்பதை பார்த்து நான் கேட்கும் முன்னேயே கொடுத்த உன்னுடைய அன்பு அளவு கடந்த அன்பு, அதற்கு இந்த பரிசு. 2 தங்க மோதிரங்களை எடுத்து கொடுத்து விட்டார் மகான். இப்போ அந்த கிராமத்திலிருந்து வந்தவர் உடனே அதை வாங்கிக் கொள்ளவில்லை. வேண்டாம் வேண்டாம் ஐயா, அதற்காக எல்லாம் நாம் கொடுக்கவில்லை, மறுத்தார். ஆனால் இல்லை, பெற்றுக்கொள்ளுங்கள். மகான் திணித்தார். இப்போ அதை பெற்றுக்கொண்டு இப்போ அந்த கிராமத்து நபர் தன் வீட்டுக்கு வந்தார். மோதிரங்களை பார்த்தார் அவரினுடைய மனைவி. அவருக்கு பேராசை வந்துவிட்டது. சாதாரண உணவுக்கே 2 மோதிரங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால், இன்னும் சுவையான அதிகமான உணவு கொடுத்தால் அந்த மகான் நிறைய மோதிரங்கள் கொடுப்பாரே அப்படி நினைத்தார்கள். ஆசை யாருக்குத்தான் வராது. மறுநாள் மணக்க மணக்க சமையல் செய்து கணவரிடம் கொடுத்து அனுப்பினார்கள். அவர் மறுநாள் அதே மரத்தடியில் அமர்ந்திருந்த மகானிடம் அவர் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தார். இன்று நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேனேப்பா, இப்போது எனக்கு பசிக்கவில்லையே, மகான் சொன்னார். என் மனைவிதான் கொடுத்து அனுப்பினார்கள், இதை சாப்பிட்டு விட்டு நிறைய மோதிரம் கொடுங்கள் அப்படியே அவர் கேட்டார். ஏனோதானோ என்று சமைத்த உணவை அன்றைக்கு நான் பசியாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் பார்த்து எனக்கு 2 மோதிரங்கள் தங்க மோதிரங்களாக கொடுத்தீர்கள். இன்றைக்கு மனைவி ஆசையாக நல்ல ருசியாக செய்து கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். இதை நீங்கள் சாப்பிட்டு விட்டு நிறைய மோதிரம் கொடுக்க வேண்டும் அப்படியே கேட்டார். இப்போ அவர் கொண்டு வந்ததை சாப்பிடாமலேயே தன் பையிலிருந்து கை நிறைய மோதிரங்களை எடுத்து அவரிடம் கொடுத்தார் மகான். ஆனால் கொடுத்தது அவ்வளவும் பித்தளை மோதிரங்கள். இப்ப வந்த கிராமத்து நபருக்கு ஏமாற்றம். நேற்று எதையும் எதிர்பார்க்காமல் அன்போடு எனக்கு நீ உணவு கொடுத்தாய், அதற்கு நன்றியாக நான் உனக்கு 2 தங்க மோதிரங்கள் கொடுத்தேன். இப்போது நீ பேராசையோடு வந்திருக்கிறாய். உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் நான் கொடுக்கக்கூடிய பரிசு இந்த பித்தளை மோதிரங்கள் தான். போய் வா என்று அனுப்பி வைத்து விட்டார் மகான். ஆசைப்பட்டு நாம் அவைக்குள்ளாகிறோம், அது தெரிகிறது. ஆனாலும் ஆசைப்படுகிறோம். உழைப்பில்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எங்காவது நமக்கு இனாமாக இப்படி ஏதாவது கிடைத்து விடாதா? இந்த பார்வையே தவறானது. தேவையில்லாத ஆசைக்கு உள்ளாகி தேவையில்லாத அவஸ்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அவஸ்தையிலிருந்து மீள முடியாமல் எத்துணை சிரமங்கள். எதற்கு நாம் ஆசைக்கு பட்டு விரிக்க வேண்டும்? அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நாம் கொஞ்சம் பட்டு விரித்தோம் என்று சொன்னால் மனம் வழியில் பட்டு அவஸ்தைப்படாமல் நிம்மதிக்கு வழி கிடைக்கும்.